அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு பகுதி 1. ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் வரை மக்கள் அனைவரும் ஓரிரை கொள்கையில், அதாவது அல்லாஹ் ஒருவனே என்ற நம்பிக்கையில் நிலைத்திருந்தார்கள். பிறகு அந்த சமுதாயத்தின் சில நல்லடியார்களின் மரணத்திற்கு பிறகு அந்த நல்லடியார்களின் உருவப்படங்களை வரைத்து கொண்டு அதை வணங்க தொடங்கிவிட்டன. அவர்களின் ஹிதாயத்திற்காக, அவர்களை நேர் வழியில் கொண்டு வருவதற்காக, அவர்களை ஓர் இறை கொள்கையின் பக்கம் அழைப்பதற்காக அல்லாஹு தஆலா ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக அனுப்பினான். ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு 1025 ஆண்டுகளுக்கு பிறகு ஈராக் நாட்டில் ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தார்கள். மிகப்பெரிய நபிமார்களில் ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஆவார். திருமறை குர்ஆனில் ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து 43 இடங்களில் வசனங்களும் உள்ளது.